தற்போது நம்ம அதிசர் மலேசியாவுல நடக்கும் கார் ரேஸ்ல மும்முரமாக ஈடுபட்டுமே வராரு. நேற்று அவருடைய அணி 7வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க. தொடர்ந்து போட்டியில கவனம் செலுத்திட்டுமே இருக்காரு. அது மட்டுமல்லாமல் அவருடைய சேருடையில பல கம்பெனிகளுடைய லோகோக்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியுது. அதனால 2 விளம்பர படங்களுமே நடிக்க இருக்காராம் ஏகே அவர்கள். அந்த 2 விளம்பர படங்களையுமே சிறுத்தை சிவா அவர்கள் தான் இயக்குறாரா. குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு அதிசர் மீண்டும் சிறுத்தை சிவா தான் இயக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் தான் ஏகே அவர்கள் இணைஞ்சாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக இருக்கு. மேலும் அதிசருடைய வாழ்க்கைய டாக்குமெண்ட்ரியாகவுமே எடுக்கும் முயற்சியிலுமே இறங்கியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரிய இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் தான் படமாக்க இருக்காரு. இந்த ஐடியா திடீரென வந்தது கிடையாது. ஒரு சமயம் அதிசர் பைக்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது சில வீடியோக்களை வெளியிட்டு பேசியிருந்தார். அப்போதுல இருந்து அவரை ஃபாலோ செய்து வருகிறார்களாம். அவ்வப்போது அந்த வீடியோக்களையுமே எடிட் செய்து பாதுகாத்துட்டுமே இருக்காரா. அப்போ இது ஓடிடில ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அதனை பற்றி தெரியவில்லை அப்படின்னும், ஆனால் அதிசர் இதனை கவனமாக கையாண்டு வருகிறார் அப்படின்னும் மிகவும் பாதுகாத்து வருகிறார் அப்படின்னுமே சொல்லப்படுது. சரி, அதிசர் ஆதிக் படத்திற்கு பிறகு லோகேஷுடன் இணைவார் அப்படின்ற ஒரு கேள்வி அனைவரிடத்திலுமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதிசருக்கு இருக்கும் நீண்ட கால கடன் விஷ்ணுவர்தன் தானாம். விஷ்ணுவர்தனுடன் ஒரு படம் பண்ணுவதாக முன்பே சொல்லியிருந்தார். தற்போது அந்த கதையை விஷ்ணுவர்தன் அவர்கள் ரெடி பண்ணிட்டாரா. ஆகையால பாத்தீங்கன்னா ஏகே 65 விஷ்ணுவர்தனுடன் தான் அப்படின்னு அதிசருடைய மனைவியான ஷாலினி அவர்களே சமீபத்துல சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.